இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளின் தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் யோசுவாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 11வது வசனம். கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று, உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று. உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர் என்று ராகாப் சொன்னாள். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட இருந்து செய்த காரியங்களை கேட்ட புறதேசத்து ஜனங்களுடைய இருதயம் சோர்ந்து போனதினால் உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர் என்று ராகாப் என்கிற அந்த பெண் யோசுவா அனுப்பின 2 வேவுக்காரர்களிடம் சொன்ன வார்த்தை. எங்களுடைய இருதயம் கரைந்து போயிற்று. கரைந்து போயிற்று என்றால் பயம், திகில், கலக்கமடைந்து தைரியமும் நம்பிக்கையும் அற்றுப்போய் இருதயம் சோர்ந்து திகைத்து போன சூழ்நிலைதான் இருதயம் கரைந்து போன நிலை. எதை கேள்விப்பட்டு அவருடைய இருதயம் கரைந்து போயிற்றென்றால், முந்தின வசனத்தில் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும், நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் 2 ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டோம் என்றாள். எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேல் மக்கள் புறப்பட்டதை எல்லா தேசத்தில் உள்ள மக்களும் கேள்விப்பட்டிருந்தார்கள். கர்த்தர் 10 வாதைகளை கொடுத்து எகிப்து தேசத்து மக்களை தண்டித்து பகலிலே மேகஸ்தம்பமாகவும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமாகவும் கூடவே இருந்து செங்கடலை 2ஆக பிளந்து வெட்டாந்தரையிலே கடந்து அவர்கள் வந்ததையும், வனாந்தரத்திலே அவர்களை வழிநடத்தி கொண்டு வந்த அனைத்தையும் இந்த ஜனங்கள் கேள்விப்பட்டது மாத்திரமல்ல, யோர்தானுக்கு அப்புறம் 2 ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டு அவர்களுடைய இருதயம் கரைந்து போயிற்று. கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும், உங்களை பற்றின பயமும் திகிலும் எங்களை பற்றி பிடித்திருக்கிறது என்றும், உங்களை குறித்த தேசத்தின் குடிகள் எல்லாருடைய இருதயமும் சோர்ந்து போயிற்று, கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்று சொன்னாள். உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர் என்று அவள் அறிக்கையிடுகிறாள். அவர் சர்வ சிருஷ்டி கர்த்தர், சர்வ பூமிக்கும் ஆண்டவர். வானத்தையும் அதில் உள்ளவைகளையும், பூமியையும் அதில் உள்ளவைகளையும், சமுத்திரத்தையும் அதில் உள்ள அனைத்து ஜீவராசிகளையும் உண்டாக்கின தேவன். அவரே சேனைகளின் கர்த்தர், அவரே சர்வ அதிகாரம் படைத்த தேவன். இந்த தேவனுக்கு முன்பாக ஜனங்கள் அனைவருடைய இருதயமும் கரைந்து போயிற்று. ஆம், அவருக்கு முன்பாக ஒருவனாலும் எதிர்த்து நிற்க முடியாது. இந்த தேவனை தெய்வமாக கொண்ட ஜனமாகிய நாம் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். செபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, கர்த்தர் தெய்வ ஜனங்களோடு கூட இருந்து அவர்களை வழிநடத்தி கொண்டு வந்ததை சுற்றுப்புறத்தில் உள்ள எல்லா மக்களும் கேள்விப்பட்டு அவர்களுடைய இருதயம் கரைந்து போய் உங்கள் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர் என்று ராகாப் அறிக்கையிட்டது போல இந்த நாட்களிலும் எல்லாருடைய முழங்கால்களும் முடங்கி நாவுகள் யாவும் அறிக்கையிடத்தக்கதாக கர்த்தருடைய மகிமை வல்லமை விளங்கும்படியாக ஜெபிக்கிறோம். தேவரீர் சகலத்தையும் உண்டாக்கின தேவன், சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானர் நீர் என்பதை ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ளத்தக்கதான கிருபை தரும்படியாய் எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.